அளவில்லா திரு
நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த உலக ஜாதிகளுக்கு மத்தியிலுமே நம்ம அவர்கள் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிப்பதற்கு அவர் இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய சோதனை நேரத்துல, நம்முடைய பலவீனத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, நம்மளால நிற்கவே முடியாது என்று சொன்ன அநேக சூழ்நிலைகளில கர்த்தருடைய கரம் நமக்காக நன்மையை மாத்திரம் செய்தது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக கூட பாடல் தாளிலே 6வது பாடல், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே என்கிறதான பாடலை அவரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுவோம்.
தேவன் நம்மை நடத்தி செல்ல போதுமானவர். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கூட பாடல் தாளிலே 7வது பாடல், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே என்கிறதான பாடலை யாவரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுவோமா? கைகளை கொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே கைகளை தட்டுங்க. கைகளை தட்டி பாடும்போதுதான் அவருடைய நாமத்தை நம்ம முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்துகிறதற்கு அது சமமாக காணப்படுகிறது. ஒரு முறை எல்லாரும் கைகளை தட்டி அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆமென். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகிமையுள்ள ராஜா. நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிற கர்த்தர், சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறீங்க? அவரை ஆராதிக்கிறவர்கள் உற்சாகமாக கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு நேராக கடந்து போகலாம். முதலாவதாக, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே என்கிறதான பாடலை பாடி அவர் ஆராதனை செய்வோம். பாடல் தாளிலே 5வது பாடல்.
நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டாலும் முடிவெல்லாவற்றிலும் அவர் யாவற்றையும் சம்பூர்ணமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் உற்சாகத்தோடு கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல கூடி வருகிற யாவருமே இருக்கிற இடங்களில் இருந்து எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கிறதே என்கிறதான பாடலை அவர் உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆமென் ஒரு மனதோடு ஆராதனை செய்வோமாக. இது ஒரு வேடிக்கை பார்க்கிற ஸ்தலம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோம். நாவினால அறிக்கை பண்ணும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுகிறது. வாக்கு தத்தங்கள் நம்ம இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாழ்க்கையில ஏற்றெடுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் நம்முடைய தலையின் மேல வைக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்கள் அநேகமாய் இருக்கிறது. நம்முடைய நாவினால அறிக்கை பண்ணும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காட்ட போதுமானவர். திரும்ப பாடுவோமா? ஆமென் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர்
நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள ராஜா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். ஆகிய சில குறைவுகள், நம்மிடத்துல காணப்படுகிற சில பாவ கிரியைகள் சில துணிகரமான பாவங்களாக இருக்கலாம். மறைமுகமாக நம்ம மனுஷருடைய கண்கள் தானே. ஆமென். மனுஷருடைய கண்களுக்கு மறைவாக அநேக பாவங்களை செய்து ஆமென் நம்ம தேவ சமூகத்துல வரும்போது அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு தடைபட்டு போகக்கூடிய ஒரு அனுபவம். இந்த நாளில் அந்த அனுபவங்கள் யாவாமே மாறி போக ஒவ்வொரு நிமிடங்களிலும் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் ஆமென் நினைத்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பயபக்தியோடு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடியெடுத்து வைப்போம் என்றால், விசுவாசத்தோடு நம்ம எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு காலடிகளிலுமே நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிமைப்படுத்துகிறீங்க? ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன். இந்த நாளில நம்ம நினைக்கலாம், என்னிடத்துல ஒரு குறை உண்டு, சரீர பிரகாரமாக என்னால இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று அநேக நபர்கள் இந்த நேரத்துல யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் தேவனிடத்துல மாத்திர நம்பிக்கை வைப்போமா? ஆமென். அவரிடத்துல நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது நமக்காக நம்முடைய சமூகத்துல நின்று நம்முடைய பட்சத்துல நின்று, நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாங்க, மனுஷர்கள் ஒரு நாளைக்கு இருப்பாங்க, அடுத்த நாள் அவங்கள பார்க்க முடியாது. அந்த நேரத்துல கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சு பார்ப்போம், எத்தனையோ பேர் இந்த இடத்துல, இந்த உலகத்துல கூட அநேக பிள்ளைகள், அவங்களுடைய தாய்மார்கள் கூட அநேக ஆரோக்கியமுள்ள ஆகாரங்களை அவங்க எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எத்தனையோ வித குறைபாடுகளோட பிறக்கிறத நம்ம அநேக தரம் நம்ம கேள்விப்படுவோம். ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? எந்த வித ஒரு குறைவுமே இல்லாம ஆமென் அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். எந்த விதத்திலையும் சத்துரு அணுகாதபடிக்கு நம்முடைய பிறப்பு முதல் நம்ம இந்த நேரத்துல உயிரோடு இருக்கிறோம் என்றால் கூட அவருடைய சுத்த கிருபை நம்ம இந்த இடத்துல வருகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய பிரயாணங்களில சத்துரு குறிவைத்திருந்தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துரு குறிவைத்திருந்தான். எந்த இடத்துல இவனை வீழ்த்தலாம், எந்த பாவத்தை வைத்து இவனை மூழ்கடிக்கலாம் என்று சத்துரு நினைத்து கொண்டிருந்த அநேக சூழ்நிலைகள். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தை சார்ந்து அவருடைய நாமத்தை சார்ந்து எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவை யாவருக்கும் அவர் சமீபமாய் காணப்படுகிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபத்துல கூட சொல்லும் போது சொல்லுகிறார், அநேக விதங்களில், அதாவது நான் பாடுபடும் போது கூட அவருடைய சோதனையை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பலனை அவரிடத்தில் அவர் கேட்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறீங்க? நமக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுகிற சத்துருவினுடைய சில தலை எழுத்துக்கள், ஆமென், நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சில கை எழுத்துக்களை ஆண்டவர் இந்த நேரத்துல குலைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென் நம்முடைய சமூகத்தில் ஆராதிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து, ஒருவர் கூட சும்மா இருக்க வேண்டாம், ஒருவர் கூட இந்த நேரத்தை அசதியாக செலவழிக்க வேண்டாம். ஆமென். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாக்குத்தத்தங்கள், ஆமென், எத்தனையோ பேரால சுதந்திரித்துக் கொள்ள முடியாத வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ பேரால் இந்த உலகத்தையே பார்க்க முடியாம போனவங்க அநேக பேர் இருந்தாங்க. பணம் இருந்து, பதவி இருந்து, ஆள்வலம் இருந்து, ஆனாலும் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேறாத படிக்கு ஆமென் சத்துரு அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில அடைத்து போட்ட போது கூட கர்த்தர் நமக்காக அநேக இடங்களில் செயல்பட்டாரே. ஆமென். யாவரும் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த பாட்டு அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம யாவரும் கைகளை தட்டி பாடுவோம். தெரியாதவர்கள் கூட சேர்ந்து பாடும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டுவோமா? அவர் நம்முடைய பிறப்பு முதலாக இம்மட்டுமாக எப்படி நம்மை நிலைநிறுத்தினார் என்பதை நினைத்து சொல்லுகிற பாடல் வரிகள் யாவரும் உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம்.
ஆத்துமா அவரை பாடட்டுமே. பார்க்கலாம். நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, நம்முடைய புகலிடமும் நம்முடைய காப்பகம் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது எத்தனை பேர் உண்மையாய் அதை உணர்ந்து செல்கிறீங்கன்னு தெரியல. நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் பராமரித்தாரே. உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கிறது முதல் மட்டுமாக நம்மை பராமரித்து வந்த தேவன். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே
நன்றிகளை செலுத்துவோமா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் ஆவியின் நிறைவில் நம்மை ஆராதிப்போமா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் இவ்வளவு நேரமும் பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். விசேஷமாக இந்த 2026 வருடத்தினுடைய ஆரம்ப நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக எல்லார் நன்றியோடு முழு பலத்தோடு எல்லார் கையில தட்டி ஆவில நிரம்பி சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினவர்களா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை இம்மட்டுமா ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் இந்த புது வருடத்திலையும் கர்த்தருடைய மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறதுக்காக எவ்வளவு உற்சாகமா கர்த்தரை நாம் துதிக்க முடியுமோ, எவ்வளவு மகிமையாய் கர்த்தரை துதிக்க முடியுமோ, நன்றி பலியிடத்தோடு துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நிறைவாய் 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 கர்த்தர் ஆஸ்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்த இன்னும் உயர்த்த கர்த்தர் கனப்படுத்த கர்த்தர் தந்த நல்ல மேன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நாம் துதிக்கலாமே. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நாம் யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்ல கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய 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 நன்மைகளினால் புதிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்பி பலப்படுத்த போகிறதுக்காக எல்லா நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆண்டவர் சமூகத்துல ஆமென். கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இந்த வருடத்தை கர்த்தர் நன்மையாய் கர்த்தர் முடிசூட்ட பண்ண போகிறதுக்கா விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். நமக்கு சத்துருக்களுக்கு எதிராக ஆமை நின்று சாதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை தேவன் இந்த நாள் நம்ம ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஊற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கா விசுவாசத்தோடு சொல்லுங்க, எங்க மேலும் அபிஷேகத்தின் வல்லமை நீ நிரப்பினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தின் தேவனங்களை ஆளுகை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல இந்த 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 விசேஷமான ஜெப நேரத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு நேரம் என்ன தெரியுமா? நான் உங்களை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன், எல்லா சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை நான் தருவேன், எல்லை விசாலமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு நம்மத்தில் ஆளுகை செய்து நம்மை பலப்படுத்துகிறதுக்கா விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறதுக்கா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை நாம் துதிக்கலாமே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாக்கு மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்வோமா? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் மெல்லமானவர், இதுவரையிலும் நடத்தி வந்த நல்ல எபனேசர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த வார்த்தையை திரும்ப சொல்ல போறீங்க. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு முறை கூட அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறதுக்காய் கிருபையினால் நிரப்புகிறதுக்காய் நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஏசையா, உம்
உம்மைத்தானே நிறுத்தி உள்ளே ஏசையா. ஆமென். என் முன்னே நிறுத்தி உள்ளே எனக்காக யாவையும் சொல்லுங்க செய்து இருக்கிற பலத்தோட அந்த வார்த்தை சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்து இறக்கி வைத்தேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? உம் பாதத்து இறக்கி வைத்தேன் ஏசையா ஏசையா. சொல்லுங்க என் முன்னே என் முன்னே நிறுத்தி உள்ள இரக்கமும் இரக்கமும் ஒருக்கமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒருக்கமும் கிருபையும் என் ஜீவனை அழிவிலின்று 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 என் ஜீவனை அழிவிலின்று மீட்டவரே மீட்டவரே என் மேய்ப்பரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? மீட்டவரே என் மேய்ப்பரே ஏசையா ஏசையா. உம்மைத்தானே என் முன்னே ஆமென் ஏசையா. என் முன்னே ஒரு முறை கூட ஏசையா என் முன்னே உம்மைத்தானே என் முன்னே. விசுவாசத்தோடு கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லாம் சேர்ந்து கையில தட்டி சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில குறை இல்லாம நடத்துகிறவர். ஆமென். அற்புதமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், பாதுகாப்பாய் வழி நடத்துகிறவர். இதுவரை நடத்தின நல்ல எபனேசர். இந்த புது வருடத்துல கர்த்தர் புதிய புதிய நன்மைகளினால் கர்த்தர் நமக்கு செய்து தந்து நம்மை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல. சொல்லுங்க, வாழ்க்கையில கர்த்தர் நான் நினைத்திராத அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் எனக்காக செய்ய போகிறதுக்கா நன்றி சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனதார சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்போதே கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து பலப்படுத்துகிறதுக்கா நன்றியோடு கைகளை தட்டி சொல்லுங்க. அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆளுகை செய்வதாக, துதிக்கிற பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்வதாக, ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்வதாக. ஆமென். விசுவாசத்தோடு வந்த தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமையினால் ஆளுகை செய்வதாக. எல்லா அந்தகார கட்டுகள் வல்லமைகள் சக்திகள் இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாக முறியடிக்கப்படுவதாக. ஜெயம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்கள் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த
இந்த புது வருடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தின அந்த அன்புக்காக எல்லா நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்த அவர் போதுமானவர். நல்ல எபனேசராய் நம்மை நடத்தி வந்திருக்கிற அந்த அன்புக்காக எல்லா நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? கர்த்தர் என்னோடு கூட பேசணும், அவருடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும், அவருடைய வார்த்தைகள் ஆமென் கடந்து செல்கிற இடங்களில் எல்லாம் ஆமென் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை அது நடப்பிக்கும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை மூலம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக வழி நடத்துகிறதுக்காய் எல்லாரும் நல்ல மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் துதிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் வல்லமை என் வாழ்க்கையில ஆளுகை செய்யட்டும். ஒரே ஒரு வார்த்தை ஆமென் வாழ்க்கையில வியாதிகள் எல்லா சகல நோய்களை நீக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தையின் வல்லமை எல்லார் மேலும் ஊற்றப்படுகிறதுக்கா நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் ஊற்றம் நல்ல ஜீவனோட எவ்வளவு மேல கைகளை தட்டி சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தோட கைகளை தட்டுகிற இந்த நேரத்துல ஆமென் கர்த்தர் அருமையான ஊழியக்காரர்களை அபிஷேகித்து அவருடைய அன்பின் வல்லமை கர்த்தர் நம்மை நிரப்புகிறது மாத்திரம் அல்ல, சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிய கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வழி நடத்துகிற அந்த அன்புக்காக எல்லா நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நாம் துதிக்கலாமே. ஹல்லேலூயா. தேவ அன்பு இந்த இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய பிரசன்னத்தின் மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகள் மேலும் அந்த அன்பின் கரத்தினால் ஆளுகை செய்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தின் மகிமையினால் நிரப்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்தி, அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் வல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் வல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ நல்லவர், அவர் கிருபை. அந்த வார்த்தை சொல்லுமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ நல்லவர், அவர் கிருபை. ஒரு முறை கூட அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ நல்லவர், அவர் கிருபை என்றும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் என்றென்றும் மாறாத. அந்த வார்த்தை சொல்ல முடியும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் என்றென்றும். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர், செவிடரின் அவர் நல்லவர். குருடரின் கண்களை
நம்மை நடத்தினார், இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், இனிமேலும் இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர், இதுவரை நம்மை நடத்தினார், இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், இனிமேலும் இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர், வல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. உங்க சத்தம் உயரட்டுமே. சர்வ வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்றும், அவர் என்றென்றும், அவர் என்றென்றும். இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து அவர் என்றென்றும் மாறார். ஆமை நல்ல உற்சாகமாவில நிரம்பி அவர் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபைகளுக்காக நன்றி சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கையில தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமே. ஆமென்.